முயல் வளர்ப்பு மூலம் பயனடைந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகா ஈங்கூர் கிராம வேளாண்மையாளர் கே பூபதி அவர்கள் தரும் யோசனைகள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூபதிங்க. உச்சநகவுண்டன்புதூர் ஈங்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்வியல் பண்ணை அப்படின்ற ஒரு பண்ணை வச்சிருக்கிறேன். இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா இருக்குதுங்க. நம்மளுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட முயல் இருக்குங்க, ஆடுகள் இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, அழகு குருவிகள் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி லவ் பேர்ட்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அழகு குருவிகள் இருக்குதுங்க. இது இல்லாமல் இதுக்கு தேவையான வெள்ளாமை இருக்குது. வெள்ளாமையை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பொதுவாக விவசாயத்தில் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நிறைய தண்ணி இருந்து நிறைய விவசாயம் பண்ணாதான் நமக்கு விவசாயம் அப்படிங்கிற ஒரு மன நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு குரங்காடோ இல்லை வந்து பார்த்தீங்க மானாவரியோ நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல எவ்வளவு நல்லா திறமையாக விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்படிங்கும்போது நம்மளுடைய உணவு தேவையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான உணவும் நம்மளால் கொடுக்க முடியும். அது மாதிரி என் இடத்துல மிகப்பெரியான தண்ணி கிடையாதுங்க, ஒரு அளவான தண்ணி வச்சுருக்கோம். அதில் எனக்கு வந்து கால்நடைகள் தான் மிக ரொம்ப முக்கியமான ஒரு வருவாயாக இருக்கும். ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சுயசார்பு, எனக்கு என்ன உணவுக்கு தேவையோ அதை நான் விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்கேன். கால்நடைகள் அப்படின்னு வரும்பொழுது முயல்களுங்க, நிறைய பேர் வந்து முயல் வளர்த்தக்கூடாது அப்படின்வாங்க. அந்த முயலுக்கும் இந்த முயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு வைங்களேன். இந்த முயலுடைய கர்ப்பகாலம் 30 நாள் தானுங்க. ஆனால் அந்த முயலுடைய கர்ப்பகாலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளுங்க. இதில் இதான் நிறைய இருக்குது. அப்போ இந்த முயல் ஏன் இப்போ ரொம்ப தேவை அப்படின்னா, நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நீரிழிவு நோயோ இல்லை ஒரு இதய நோயோ இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இருப்பாங்க. அவங்கள வந்து கறி சாப்பிட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, கறி சமைச்சு கொடுத்துருப்பீங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் இந்த இறைச்சி அவங்க சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி. இன்றைக்கி இருக்க கூற்றுப்படி கொலஸ்ட்ரால் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்போது இது வந்து ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க, லீன் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் மீட் அப்படிங்கிறது எளிமையாக ஜீரணமாயிரும். அப்போ இன்றைக்கி மனிதர்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக போயிருச்சு. உடல் உழைப்பு குறைவாக போனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதாக இருந்தாலும் எளிமையாக ஜீரணம் பண்ணதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அந்த வீட்டில் இருக்கவங்களும் இயங்குவாங்க இல்லைங்களா. இன்னைக்கு இறைச்சிங்கிறது ஒரு நாள் சாப்பிட்டது போக 2 நாள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் 3 நாள் கூட சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. 3 நாள் எல்லாரும் சாப்பிடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் வந்து சாப்பிடாம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும் இல்லையா. இந்த ஒரு புரிதலை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். இல்லைங்க, இந்த இறைச்சி ரொம்ப அருமையான இறைச்சி, நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் சொல்லி கொடுத்துட்டோம்னு வைங்களேன். இது வந்து இனி கண்டிப்பாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இறைச்சி சந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறோம், அவங்களுக்கு அது தெரிஞ்சோ தெரியாமையோ. அப்போ இந்த இறைச்சிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலேயே வந்து நாங்கள் வந்து முயலை தேர்ந்தெடுத்தோம் இறைச்சிக்காக. இந்த முயலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இனவிருத்தி ஆகட்டும் ரொம்ப அருமையாக நடக்குமுங்க. லாபமும் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை எடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து இன்றைக்கும் வந்து கோவையில் 1000 1100 ரூபா வரைக்குமே விற்கிறாங்க. 800 ரூபாய்க்கே வைங்களேன். இன்னைக்கு நாட்டுக்கோழிங்கிறது இன்னைக்கு 800 ரூபா வந்துருச்சுங்க. இன்னைக்கு எங்கள் ஊர்லலாம் நாட்டுக்கோழி 800 ரூபா, ஆடு 800 ரூபா தான். இதுவும் வந்து ஒரு 700 ரூபா சுமாருக்கு இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் தெரிஞ்ச இடத்துல விலை அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குதுங்க. இந்த முயலுக்காகவே மத்திய அரசுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ICARனு சொல்லுவாங்க. ICARல SRRC மன்னவனூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரத்யேகமான ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் வந்து நமக்கு வந்து நல்ல நல்ல முயல்கள் கொடுப்பாங்க. நல்ல முயல் அப்படின்னா அந்த பியோர் லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு முயல்களில் நிறைய ரகம் இருக்குது. அந்த நிறைய ரகத்தில் இது வந்து ஒயிட் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ஜெயிண்ட் அப்படிங்கிறது அதனுடைய வம்சாவளி வந்து ஒயிட்லேயே வரணும். அதனுடைய பண்புகள் அதே பண்புகள் இருக்கணும். இந்த மாதிரி பண்புகள் நமக்கு எங்கே கிடைக்குது, அந்த முயல்கள் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மன்னவனூரில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் அங்கே நமக்கு கிடைக்குது. அங்கே இருந்து தான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்ததுங்க. அப்போ இதை எடுத்துகிட்டு வரும்போது, ஏன்னா நம்ம இது வணிக ரீதியாக பண்ணணும் அப்படிங்கும்போது அதனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி இடவெட்டு முயல்கள்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் 1.5 கிலோ வர்றதுக்கும், இது இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலைக்கு எனக்கு ஒரு 4 மாதத்தில் 2-2.25 கிலோ வந்துடுதுங்க. அப்போது வணிக ரீதியாக போகும்போது உற்பத்தி திறன் அதிகம் பண்ணும்போது நமக்கு லாப நோக்கு அப்படிங்கிறது அதிகமாக வரும், லாபமும் அதிகமாக வருமுங்க. இதை சார்பாக அங்கே நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. கட்டண பயிற்சிகள் இருக்குது, ஒரு சில சமயம் ஸ்பான்சர் பயிற்சிகள் இருக்குது. கட்டண பயிற்சியும் வந்து 3 நாள் தங்கி உங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே முழுக்க சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ மத்திய அரசினுடைய துணையோடு நம்ம வந்து சிறப்பாக இந்த முயல் பண்ணையை பண்ண முடியும். எதிர்காலத்தில் மக்களுக்கான இறைச்சி தேவையை வந்து நல்லா பூர்த்தி பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த முயல் பண்ணையில் இருக்குங்க. அடுத்த விஷயம் ஒருங்கிணைந்த பண்ணையம்னு நம்ம சொன்னோம். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கும்போது உங்களுடைய சந்தை வந்து அண்மை சந்தையாக இருக்கணும். நான் இங்கே நான் உற்பத்தி பண்ணுவேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பன்றி இறைச்சின்னு இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு பன்றி இறைச்சி நல்லா இருக்குது. ஆனால் நம்ம பக்கம் பன்றி இறைச்சி சாப்பிட்றதே கிடையாது. அதனுடைய அழிவு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்று நார்த் ஈஸ்ட் போகணும், இல்லைனா இங்கிருந்து கேரளா போகணும். அப்போ இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அப்போ முயல்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து ரொம்ப குதிரை மசால் அப்படிங்கிறது எல்லா உணவுகளுக்குமே வந்து எல்லா கால்நடைகளுக்கும் இந்த குதிரை மசால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த குதிரை மசால் நான் காட்டுக்குள்ளார போய் வாங்கினேன்னு வைங்களேன், ஒரு 7 ரூபா 8 ரூபா வருதுங்க. ஆனால் எனக்கு இங்கே வந்து சேரும்போது இது 14 ரூபா 15 ரூபா வந்துருதுங்க. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய லாபத்தை நிறைய சாப்பிடும். அப்போ வணிக ரீதியாக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய லாப நோக்கு அதிகமாகணும் அப்படின்னா அது உள்ளே போடக்கூடிய முட்டுவலி கம்மியாகணும், செலவு பண்ணுறது கம்மியாகணும். அப்போது அண்மை சந்தையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ அண்மை சந்தையை தேர்ந்தெடுக்கிறீங்க, என்னுடைய எது என்னன்னா ஒரு 15-20 குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த 15-20 குடும்பத்துக்கு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமையான கறி சாயங்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஒன்றும் முயல் சாப்பிடுவாங்க, இல்லைனா கோழி சாப்பிடுவாங்க, இல்லைனா ஆடு சாப்பிடுவாங்க. அப்போ இது மாதிரி எல்லா இறைச்சியும் நம்மளே வச்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது எனக்கு அந்த அந்த ஒரு அண்மையில் இருக்கக்கூடிய அந்த 15 குடும்பம் இருந்ததுனாலே போதுமானது. அப்போ அந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இறைச்சி தேவையை நான் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஆடுகள் வச்சிருக்கிறேனுங்க. மாடு இருக்குது, மாடு என்னுடைய தேவை பூர்த்திக்கு போக நான் நெய்யாக விற்றுக்கிட்டு இருக்கேன். மதிப்பு கூட்டி அந்த பாலை வந்து மதிப்பு கூட்டி நெய்யாக விற்றுக்கிட்டு இருக்கேன். நாட்டு மாடு தான் வச்சிருக்கிறேனுங்க. இது இல்லாமல் வந்து அழகு குருவிகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அழகு குருவிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மனிதர்களும் முதல் மாதிரிலாம் கூட்டு குடும்பமாவோ ஒரு நண்பர்களாவோ இது மாதிரி நிறைய இல்லை. அப்போ வெளியில் நிறைய இடத்துக்கு போய் அவங்களுடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்கான விஷயம் யாருக்கிட்டையுமே இல்லை. உளமாற யாரும் பேசுறது கிடையாது. அந்த இடத்துல தான் இந்த அழகு குருவிகள் அப்படிங்கிறது உள்ள வருது. அதுகிட்ட பேசுகிறோம். அந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ் எதுவுமே அது கூட இருக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த இடத்துல நிறைய மக்கள் விரும்பி வளர்த்துறாங்க. அப்போ விரும்பி வளர்த்தும் போது அதுக்கும் நம்ம ஏன் இருக்குது. அப்போ விவசாயம் அப்படிங்கிறது வெற்றி. அந்த வெற்றி எப்படி வரும் அப்படின்னா மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக இருக்குமுங்க, நமக்கும் ரொம்ப ஆதாயமாக இருக்கும். அப்போது இது விவசாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அழிவே கிடையாது, அது வந்து நஷ்டமும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எங்கே விற்க போகிறோம், நம்ம எதுக்காக உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மண் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு இடம் சார்ந்த விஷயம். நான் சொல்கிறேன் இங்கே சொல்கிற கோட்பாடோ விதிமுறைகளோ இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு தெரியாது. அப்போ அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்புறத்தை நீங்கள் புரிஞ்சு அந்த சுற்றுப்புறத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயி என்றைக்குமே வெற்றி தான். விவசாயி தோல்வினா நம்ம தட்டில் கை வைக்க முடியாது, சாப்பிட முடியாது. எல்லாரும் அதை ஒத்துக்கலாம் இல்லைங்களா? முயல்கள் வந்து இடை அதிகம் பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட கூண்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அந்த தனிப்பட்ட கூண்டுகளில் அதுக்கான தீவனம் அப்படிங்கிறது தனிமையாக கொடுப்போம், வேறு எதுவும் போட்டி இருக்காது. அப்போ போட்டி இல்லை அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் முழுமையாக அந்த குட்டிகள் சாப்பிடும். அப்போ நமக்கு வேணுங்கிற எடையை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியதில் இது மாதிரி இருக்கக்கூடிய சின்ன கூண்டுகள் தனிப்பட்ட கூண்டுகள் விடும் பொழுது நமக்கு இன்னும் ஆதாயம் அதிகமாக வருமுங்க. இதுக்கு முன்னாடி இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் கூட இருக்கும். குட்டி போட்டதுலேருந்து ஒரு 40 நாள் 35 40 50 ஒருத்தங்க இடத்த பொறுத்துங்க. நம்ம பண்ணையில் பொறுத்த வரைக்கும் 45 நாளுங்க. 40லேருந்து 45 நாளில் தாயை இருந்து குட்டிக்கிட்ட இருந்து பிரிக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒட்டுக்காக தான் இருக்கும். தாய் மட்டும் தான் பிரிச்சிருப்போம், குட்டிகள்லாம் ஒட்டுக்கா இருக்கும். கொஞ்சம் காலம் கழிச்சு திருப்பியும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விட்டுக்குவோம். அப்போ அது வந்து இன்னுமே வந்து இது இடத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப எளிமையாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே பூபதி அவர்களை 0994 931300 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.